எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ நான் உங்களுக்கு 12th CBSE கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.5ல் 11th சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் பவரில் எக்ஸ் இருக்குது ப்ளஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் பவரில் 1/xன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ளஸ் இருக்கிறனால டோட்டலாக லாக் எடுக்க முடியாது. அதனால் இந்த டேர்முக்கு u, இந்த டேர்முக்கு v நேம் கொடுத்துக்கலாம். ஸோ u ப்ளஸ் வின்னு இருக்குது. இப்போது டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால் dy/dx ஈக்குவல் டு du/dx ப்ளஸ் dv/dx. இப்போ u டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். u என்ன இருக்குது? எக்ஸ் காஸ் எக்ஸ் பவரில் எக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம லாக் ப்ராப்பர்ட்டி பவரில் இருந்தாலே இப்போ நம்ம டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறப்போ லாக் பி பவர் என், இந்த என் லாக் பி, இந்த என் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். அது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் வந்து டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு. இப்போது லாக் யூ ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ் பவரில் எக்ஸ். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இந்த எக்ஸ் வந்துடும். எக்ஸ் லாக் ஆஃப் இந்த எக்ஸ் பவர் ஃப்ரண்ட்டில் வந்துருச்சு. இப்போ லாக்குள்ளே எக்ஸ் காஸ் எக்ஸ். இப்போ லாக் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்தால் அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி. லாக் பி கியூ ரெண்டு டேர்ம் இருந்தாலே அதை நம்ம செப்பரேட் லாக் எடுக்கலாம். லாக் பி ப்ளஸ் லாக் கியூ, இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ லாகில் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால இந்த எக்ஸ் வெளியே எடுத்துக்கலாம். லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போது இப்போ இங்கே இந்த இடத்துல லாக் யூன்னு இருக்குது. இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ரெண்டு டேர்ம் இருக்குது, இதில் ரெண்டு டேர்ம் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு, இது செகண்ட் பார்ட் நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட், அப்புறமா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். லாக் யூன்றது 1/u du/dx. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் 1/x 1/u. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் நீங்கள் இங்கே எழுதுகிறேன். எக்ஸ் லாக் எக்ஸ். ஸோ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தடு. இதுக்கு வந்து uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ் அப்படின்னா என்னென்னா u எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ்னால் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் v லாக் எக்ஸ் அப்படியே எடுத்துக்கணும். u டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போது 1 ப்ளஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் பார்ட் இது. எக்ஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து இது u இது v. ஸோ uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். யூன்றது எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ் லாக் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/cos எக்ஸ், காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அப்புறமா ப்ளஸ் v லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ மைனஸ் சைன் எக்ஸ் பை காஸ் எக்ஸ் வந்து tan எக்ஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் tan எக்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ இது செகண்ட் பார்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஆட் பண்ணி அந்த 1/u du/dxல இப்போ போட போகிறோம். (1/u du/dx ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் செகண்ட் பார்ட் வந்து மைனஸ் எக்ஸ் tan எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லாக் எக்ஸ் இருக்குது, இங்கே லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் லாக் PQ அப்படின்னா லாக் P ப்ளஸ் லாக் Qன்னு செப்பரேட்டும் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ ஒரே லாகாகவும் எழுதலாம். இப்போ இந்த லாக் எக்ஸ் இருக்குது, லாக் காஸ் எக்ஸ் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ இப்போ இந்த 1 - x tan x அப்படி தான் இருக்கும். இதில் லாக் ஆஃப் இப்போ லாக் P ப்ளஸ் லாக் Qன்றது இப்போ சேர்த்து எழுதுகிறப்போ லாக் ஆஃப் P இன்ட்டு Qன்னு வரும். ஸோ இது லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இதுவும் ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ ப்ராடக்டாக மாறிடும். ஸோ அதுதான் இந்த டேர்ம். இப்போ நமக்கு du/dx தான் வேணும்.
ஸோ u இன்ட்டு இது நியூமரேட்டரில் வந்துடும் u இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ். u என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், யூன்றது வந்து எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் காஸ் எக்ஸ் பவரில் எக்ஸ் இன்ட்டு இங்கே என்ன ப்ராக்கெட்டில் இருக்கோ அதெல்லாம் 1 மைனஸ் எக்ஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ u டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ v டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். v என்னென்னு இருக்குது, எக்ஸ் சைன் எக்ஸ் பவரில் 1 பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறப்போ டேக் லாக். ஸோ லாக் v ஈக்குவல் டு இது என்ன ஆகும், லாக் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ்ன்னு ஆகும். பவரில் இங்கே 1 பை எக்ஸ். ஸோ அகெயின் இதே இடத்துல லாக் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். லாக் பி பவர் என்னன்னா n லாக் பி. ஸோ இந்த 1 பை எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ 1 பை எக்ஸ் லாக் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸ். இந்த இடத்துலையும் வந்து லாக் பிக்யூ 2 டேர்ம் இருந்தாலே நம்ம அடிஷன் ஃபார்மில் எழுதலாம். 1 பை எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி லாக் பிக்யூ அப்படின்னு இருந்தால் லாக் பி ப்ளஸ் லாக் கியூ. ஸோ ப்ளஸ் ஃபார்மில் எழுதுறேன், அதுதான் இங்கே செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த 1 பை எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 பை எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ இதுலேயுமே இப்போ 2 டேர்ம் இருக்குது, அதனால் இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இது செகண்ட் பார்ட்டு நேம் கொடுத்துக்கலாம். யூவி மெத்தட் தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். இல்லாட்டி u பை v மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். u பை v, u பை vக்கு வந்து என்ன ஃபார்முலா, v u டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் என்ன இருக்குது, லாக் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்குது. v u டேஷ் vன்ற இது வந்து u, இது v. vனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 பை எக்ஸ் மைனஸ் u வந்து லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 டிவைடட் பை v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இதில் எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் லாக் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்போ செகண்ட் பார்ட்டு வந்து log of sin x by xன்னு இருக்குது. ஸோ இதுலேயும் u by v மெத்தட் தான். அதுக்கு என்ன ஃபார்முலா, v u டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். ஸோ vனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். u டேஷ்னா லாக் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் லாக் ப்ராப்பர்ட்டி படி 1 பை சைன் எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1 பை சைன் எக்ஸ். அப்புறமா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ காஸ் எக்ஸ் மைனஸ் யூனா லாக் சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். v dash x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை v ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர். இப்போ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸை காட் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ எக்ஸ் காட் எக்ஸ் மைனஸ் லாக் சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த 2 பார்ட்டும் ஃபஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட் ரெண்டுமே ஆட் பண்ணால் தான் அந்த லாக் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 பை வி, இந்த இடத்துல என்ன இருக்குது, லாக் வின்னு இருக்குது, அது 1 பை வி டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 1 மைனஸ் லாக் எக்ஸ்
by 1 minus log x by x square plus இது வந்து x cot x minus log of sin x by x square. ஸோ dv by dx தான் வேணும். இந்த v வந்து நியூமரேட்டரில் போயிடும். இப்போ மேலே என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து எழுதலாம். x cot x இந்த ப்ளஸ் 1 இதில் மைனஸ் லாக் எக்ஸ் இருக்குது, மைனஸ் லாக் சைன் எக்ஸ் இருக்குது. ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ லாக் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ v என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் சைன் எக்ஸ் பவர். ஸோ dv by dx equal to எக்ஸ் சைன் எக்ஸ் பவரில் 1/x இருக்குது. மீதி இருக்கிறது இது எல்லாத்தையும் அப்படியே ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். எக்ஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் log of x sin x by x square. இப்போ நம்ம du by dxும் கண்டுபிடிச்சாச்சு, dv by அது எல்லாமே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் dy by dxில் இதில் போட போகிறோம். அதில் என்ன இருக்குது, du by dx ப்ளஸ் dv by dxன்னு இருக்குது. du by dx என்ன கண்டுபிடிச்சது, x cos x பவரில் x அப்புறமா 1 மைனஸ் x tan x ப்ளஸ் log of x cos x ப்ளஸ் dv by dx இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். x sin x பவரில் 1/x இன்ட்டு x cot x ப்ளஸ் 1 மைனஸ் log of x sin x. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இது dy by dxோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th sum. Differentiating with respect to x. x power y plus y power x equal to 1. இது அவங்களே ஈக்குவல் டு 1 கொடுத்தனால நம்ம y ஈக்குவல் டுன்னு எடுக்கக்கூடாது. இதில் வந்து இதை நம்ம அதே மாதிரி லாக் ஒரே டைமில் எடுக்கக்கூடாது. இது u இது vன்னு எடுத்துக்கணும். இது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 0 ஆகிடும். அதனால் டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா du by dx ப்ளஸ் dv by dx ஈக்குவல் டு 0. இப்போ u என்னென்னு அசைன் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் ஒய். இப்போ இந்த ஸ்டெப்பில் லாக் எடுக்கணும், டேக் லாக், ஏன்னா பவரில் இருக்கிறனால. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி படி லாக் p பவர் n, அதுக்கு என்ன ஃபார்முலா, n log p. ஸோ இதில் வந்து log டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ்னால் log u ஈக்குவல் டு log ஆஃப் எக்ஸ் பவர் ஒய். இந்த ஒய் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். log u ஈக்குவல் டு ஒய் log x. ஸோ இதில் 2 டேர்ம் இருக்கிறனால நான் என்ன சொல்லியிருக்கேன், uv மெத்தட் தான் பண்ணணும். அது uvக்கு என்ன ஃபார்முலானா uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஸோ இங்கே log u டிஃப்ரென்ஸ் பண்ணால் 1/u du by dx. இதில் uனா ஒய் அப்படியே வச்சுக்கணும். v டேஷ்னா log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 1/x ப்ளஸ் vனா log x அப்படியே வச்சுக்கணும். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ண u டேஷ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ dy by dx. நமக்கு du by dx தான் வேணும், u இங்கே கொண்டு வந்துடணும். du by dx ஈக்குவல் டு u இன்ட்டு y by x ப்ளஸ் log x இன்ட்டு dy by dx. ஸோ du by dx கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது dv by dx. அந்த y பவர் x தான் நம்ம vன்னு அசியூம் பண்ணியிருக்கிறனால v ஈக்குவல் டு y பவர் x. இந்த ஸ்டெப்பில் இதில் தான் லாக் எடுக்க போகிறோம், டேக் லாக். ஸோ log v ஈக்குவல் டு log ஆஃப் y பவர் x. ஸோ இந்த இடத்துலையும் லாக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். log p பவர் nனா n log p. ஸோ இதில் வந்து x ஃப்ரண்ட்டில் வந்துடும், x log y.
ஒய். ஸோ இதுலேயும் யூவி மெத்தட்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ் இதை அப்படியே வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ லாக் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/v dv/dx ஈக்குவல் டு இப்போ யூவி டேஷ் யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். வியை லாக் ஒயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y. ஒய் டைம் எப்போ எங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் dy/dx போடணும் கண்டிப்பாக. ப்ளஸ் வினா லாக் ஒய் அப்படியே வச்சுக்கணும். ஒய் யூ டேஷ்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஸோ வந்து இப்போ இந்த இடத்துல வி நியூமரேட்டரில் டினாமினேட்டர் வி வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். dv/dx ஈக்குவல் டு வி இன்ட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. x/y இன்ட்டு dy/dx ப்ளஸ் லாக் ஒய். இப்போ நம்ம எல்லாம் ரெண்டும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் இந்த du/dx ப்ளஸ் dv/dx ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். du/dx ப்ளஸ் dv/dx ஈக்குவல் டு 0. du/dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இடத்துல du/dx கண்டுபிடிச்சிருக்க இடத்துல u வந்து x/yனா அதையும் போட்டுக்கலாம். இந்த இடத்துல x/y இன்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் y/x ப்ளஸ் log x இன்ட்டு dy/dx. ஸோ இதுலேயும் v வந்து y/xன்றனால அதையும் நம்ம எழுதிக்கலாம். v ஈக்குவல் டு y/x இன்ட்டு x/y இன்ட்டு dy/dx ப்ளஸ் log y. ஸோ இப்போ இந்த du/dx dv/dx ரெண்டுமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். du/dx வந்து x/y இன்ட்டு y/x ப்ளஸ் log x இன்ட்டு dy/dx. அதே மாதிரி dv/dx வந்து y/x x/y இன்ட்டு dy/dx ப்ளஸ் log y ஈக்குவல் டு 0. இப்போ dy/dxலாம் செப்பரேட் பண்ண போகிறனால இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x/y இன்ட்டு இந்த பவரில் இங்கே கீழே உள்ள எக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா இங்கே -1 ஆகிடும். x/y -1 ப்ளஸ் இது வந்து x/y இன்ட்டு log x இன்ட்டு dy/dx ப்ளஸ் இது பவரில் 1 இருக்குது, இது கூட சேர்த்துக்கிட்டோன்னா y/x -1 இன்ட்டு x இன்ட்டு dy/dx ப்ளஸ் இது y/x log y ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே ஒரு dy/dx இருக்குது, இங்கே ஒரு dy/dx. dy/dxலாம் செப்பரேட் பண்ணுறப்போ இங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது x/y log x ப்ளஸ் இந்த இடத்துல வந்து y/x -1 இன்ட்டு x ஈக்குவல் டு இதெல்லாம் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, இந்த dy/dx இல்லாத டேர்ம், அதனால் இங்கே மைனஸ் ரெண்டுமே வெளியே காமனாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டா இங்கே x/y -1 இன்ட்டு y ப்ளஸ் y/x log y. இப்போ டிவிஷனில் வந்துடும் dy/dx தான் நமக்கு வேணும். இதை மைனஸை வெளியே எடுத்துட்டு x/y -1 இன்ட்டு y ப்ளஸ் y/x log y டிவைடட் பை இந்த டேர்ம் dy/dx பக்கத்தில் என்ன இருக்கோ அது கீழே வந்துடும். x/y டினாமினேட்டருக்கு வந்துடும், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா y x/n -1 இன்ட்டு x. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.